இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரவேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 72. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவராகி கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18-24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர்
அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுளின் திருவுளத்தை அறிதலும் நிறைவேற்றுதலும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியம் எல் பெட்டிங்கில் என்பவர் அமெரிக்காவை சார்ந்த திருவிவிலிய பேராசிரியர். இவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒருமுறை இவர் பிலடெல்பியாவில் நடந்த ஒரு கருத்தரங்கில் பேசும்போது இவ்வாறு பேசினார். பலரும் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களே ஒழிய அதன்படி நடக்க விரும்புவதில்லை. ஆனால் எவர் ஒருவர் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்கிறாரோ அவருடைய வழியை மட்டுமல்லாது வாழ்வையும் ஆண்டவர் செம்மைப்படுத்துவார். சண்டே ஸ்கூல் டைம்ஸ் என்ற சஞ்சிகையில் வந்த நிகழ்வானது, எவர் ஒருவர் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்கின்றாரோ அவருடைய வாழ்வையும் வழியையும் கடவுள் செம்மைப்படுத்துகிறார் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. நற்செய்தியில் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்கின்ற யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவர் எப்படி கடவுளின் திருவுளத்தின்படி நடந்தார் என்பது குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகவும் அற்புதமான நிகழ்வு. அதற்காக ஒவ்வொருவரும் எத்தனையோ ஏக்கங்களோடு இருப்பர். யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியாவோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று கற்பனையில் மிதந்திருப்பார். அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு செய்தி பேரிடியாக வந்து இறங்குகிறது. ஆம், தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியா தன்னோடு கூடி வாழ்வதற்கு முன்பாகவே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டதும் அவர் சுக்கு நூறாக உடைந்திருக்க வேண்டும். இதற்காக யோசேப்பு யூத சட்டம் சொல்வது போல மரியாவை கல்லால் எரிந்து கொல்லவில்லை. மாறாக அவர் நேர்மையாளர் என்பதால் மரியாவை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். திருவிவிலியத்தில் நேர்மையாளர் என்றால் இரக்கம் காட்டுவர் என்றும் கடவுளின் திருச்சட்டத்தின்படி நடப்பவர் என்றும் பொருள். யோசேப்பு இரக்கமுள்ளவராகவும் கடவுளின் திட்டத்தின்படி நடந்தவராகவும் இருந்ததால்தான் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்கிறார். யோசேப்பும் ஆண்டவர் தூதர் கனவின் மூலம் தனக்கு வெளிப்படுத்திய ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற தாமதிக்கவில்லை. மாறாக அவர் உடனே ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். யோசேப்பு மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்ற நான்
தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் என்ற வார்த்தைகள் நிறைவேற ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் கடவுளின் திருவுளத்தை அறிவது மட்டுமல்லாமல் யோசேப்பை போல கடவுளின் திருவுளத்தின்படி நடக்க முன்வர வேண்டும். நாம் யோசேப்பை போல கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முன்வருகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நமது விருப்பம் அழிவுக்கு இட்டு செல்லலாம். ஆண்டவரின் விருப்பமோ நமக்கு ஆசையை பெற்றுத்தரும். நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று மரியா சொன்ன வார்த்தைகளுக்கு இணையானது யோசேப்பு ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டது. கடவுளின் திருவுளம் நம் வழியாக சிறப்புற நாம் கருவியாக இருக்கின்றோமா? இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று திருப்பாடல்கள் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் யோசேப்பை போல மகிழ்ச்சி கொண்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.